ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு வீடியோவில் பேரிங்ஸ் பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 1ல் ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங்ஸ்க்கும் கீழே வரக்கூடிய பால் பேரிங்ஸ், ரோலர் பேரிங்ஸ் எல்லாத்தையும் பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஃப்ரிக்ஷன் பேரிங்ஸ்க்கும் கீழே இருக்கக்கூடிய டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பேரிங்ஸ் தான் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. கேஸ் டர்பைன், ஸ்டீம் டர்பைன், சென்ட்ரிஃபிகல் கம்ப்ரஸர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் நீங்கள் அந்தந்த எக்யூப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த பேரிங்ஸை பற்றி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு இன்டர்வியூஸில் இந்த பேரிங்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பேரிங், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஜேனல் பேரிங்ஸ், டில்ட்டிங் பேட் ஜேனல் பேரிங்ஸ், டில்ட்டிங் பேட் த்ரஸ்ட் பேரிங்ஸ், காம்பைன்ட் டில்ட்டிங் பேட் பேரிங்ஸ். ஸோ இதுதான் நம்ம வீடியோவோட கண்டென்ட். இந்த டைப்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட்டு, நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பேரிங்ஸ் டைப்பில் ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங்ஸ், அப்புறம் ஃப்ரிக்ஷன் பேரிங்ஸ் உண்டு. ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் இந்த ஃப்ரிக்ஷன் பேரிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிக்ஷன் பேரிங் அப்படின்னா அதில் ரோலிங் எலமெண்ட் எதுவுமே வராது. இந்த ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங்ஸில் நமக்கு ரோலிங் எலமெண்ட் வரும். ரோலிங் எலமெண்ட் அப்படின்னா பால் இருக்கலாம் அல்லது ரோலர் இருக்கலாம். இந்த ஃப்ரிக்ஷன் பேரிங்ஸில் வரக்கூடிய டைப்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அதோட டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரிக்ஷன் பேரில் இருக்கக்கூடிய மெயின் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்லீவ் அல்லது ஜேனல் பேரிங்ஸ், டில்ட்டிங் பேட் ஜேனல் பேரிங்ஸ், டில்ட்டிங் பேட் த்ரஸ்ட் பேரிங்ஸ், காம்பைன் டில்ட்டிங் பேட் பேரிங்ஸ். இந்த 4 டைப்ஸ் தான் இந்த ஃப்ரிக்ஷன் பேரிங்கில் மெயினாக இருக்குது. இது நம்ம கேஸ் டர்பைன், ஸ்டீம் டர்பைன், கேஸ் கம்ப்ரஸர்ஸ், மல்டிஸ்டேஜ் கேஸ் கம்ப்ரஸர்ஸ் எல்லாமே இந்த டைப் ஆஃப் பேரிங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் அல்லது ஜேனல் பேரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பேரிங்ஸ்க்கு இன்னும் சில நேம்ஸ் இருக்குது. இது புஷ் பேரிங் அல்லது பிளைன் பேரிங்ஸ் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பார்ட்ஸை பார்த்துடலாம். நேரில் இந்த பேரிங்கை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேரிங் 2 பாதியாக கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கிறத அப்பர் ஹாஃப்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறத லோயர் ஹாஃப்னு சொல்லுவோம். ஒரு எக்யூப்மெண்ட்டில் இந்த ஜேனல் பேரிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான்னு பார்க்கலாம். நமக்கு இந்த ஷாஃப்ட் இந்த பேரிங்க்கும் சென்டரில் தான் இருக்கும். மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேரிங் ஹவுஸ் இருக்கும், அதுக்கு உள்ளே தான் இந்த பேரிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே நமக்கு மெட்டீரியல்ஸ் பேபிட் மெட்டீரியல் அல்லது ஒயிட் மெட்டல் அல்லது ப்ரான்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பேரிங்க்கும் இந்த ஷாஃப்ட்டுக்கும் இடையில நமக்கு கேப் இருக்கும். இந்த இடைப்பட்ட கேப்பில் தான் நமக்கு லூப்ரிகண்ட் நம்ம கொடுப்போம். அது ஒரு வெஜ்ஜை ஃபார்ம் பண்ணும். ஒர்க்கிங் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 2 பாதியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கலட்டுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேரிங் ஹவுசிங்கை ரிமூவ் பண்ணணும். இதில் போல்டு கொடுத்துருப்பாங்க, ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்பர் ஹாஃபை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஷாஃப்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த லோயர் ஹாஃபை நம்ம ரிமூவ் பண்ணணும். அடிஷ்னலாக இந்த பேரிங்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 பேரிங்ஸை நம்ம வைக்கும்போது இது அலைன் பண்ணுறதுக்காக பின் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த பேரிங்ஸ் ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆன்டி ரொட்டேஷன் பின்னும் கொடுத்துருப்பாங்க. அப்புறமேட்டு லூபாயில் உள்ள போடுறதுக்கு ஒரு இன்லெட்டும் வெளியே வர்றதுக்கு ஒரு அவுட்லெட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லீவ் அல்லது ஜேனல் பேரிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்யூப்மெண்ட் ஐடியல் கண்டிஷனில் இருக்கும், அதாவது ரன் ஆகாமல் இருக்கும். ரன் ஆகாமல் இருக்கும்போது இந்த ஷாஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதான் நமக்கு பேரிங், உள்ளே இருக்கிறது ஷாஃப்ட்டு. சரியா, நம்ம ஆல்ரெடி லூப் ஆயில் உள்ளே கொடுத்துருப்போம். ஸோ லூப் ஆயில் லைட்டாக ஃபில் ஆகிருக்கும். ஷாஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட் ரன் ஆனாலும் ஆகலனாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட லோடு ஆக்டிங் ஆகிட்டே இருக்கும். ரன் ஆகாமல் இருக்கும்போது அந்த ஷாஃப்ட்டில் லோடு இருக்கிறதுனால அந்த ஷாஃப்ட் நமக்கு இந்த பேரிங்கோட சர்ஃபேஸை டச் பண்ணும். ஏன்னா லோடு மேலேருந்து கீழே மாதிரி ஆக்டிங் ஆகும். அதனால இந்த ஷாஃப்ட் நமக்கு இந்த சர்ஃபேஸை டச் பண்ணும். சரியா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷாஃப்ட் ரெஸ்ட் மோடில் இருக்குது. அடுத்ததாக நம்ம எக்யூப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்யூப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுது. ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது என்ன பண்ணுதுன்னா, அங்கே ஒரு பக்கத்தில் நமக்கு ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகிறனால அது ஆயிலை நம்ம ஷாஃப்ட்டுக்கும் பேரிங்ஸ்க்கும் இடையில ஒரு கிளியரன்ஸ் கொடுத்து வச்சுருப்போம். அந்த கிளியரன்ஸில் அந்த ஆயிலை உள்ளே ஃபில் பண்ணுது. அதனால் அங்கே ஆயில் வெஜ் கிரியேட் ஆகுது. சரியா, அப்போ ஷாஃப்ட்டுக்கும் அந்த பேரிங்க்கும் இடையில நமக்கு ஆயில் வெஜ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஷாஃப்ட்
பேரிங்கை வந்து டச் பண்ணாது. ஓகேங்களா? தென் நம்ம வந்து இதுக்கு வந்து லூப்ரிகேஷன் கொடுப்போம். அதை வந்து ஹைட்ரோடைனமிக் லூப்ரிகேஷன் அல்லது ஃபோர்ஸ்ட் லூப்ரிகேஷன் சொல்லுவோம். ஸோ லூப்ரிகேஷன் வந்து நம்ம ஆக்சிலரி லூபாயில் பம்ப் மூலமாக கொடுப்போம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் கொடுப்போம். அதனால் ஆயில் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால அது வந்து ஷாஃப்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறோம். இப்போ ஷாஃப்ட்டில் ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட லோடு இருக்கும். அந்த லோடை வந்து இது லிஃப்ட் பண்ணிடும். அப்போ இந்த ஷாஃப்ட்டை பாருங்கள். நம்ம ஷாஃப்ட்டு கீழோடி வந்து நமக்கு ஆயில் வெஜ் இருக்குது. அந்த ஆயில் வெஜ் வந்து ஒரு தின் ஆயில் ஃபிலிமை வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஷாஃப்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணிடும். அப்போது அந்த ஷாஃப்ட் வந்து இந்த பேரிங்கில் வந்து டச் ஆகாது. அந்த ஆயில் ஃபிலிமுக்கு மேலே இந்த ஷாஃப்ட் வந்து அப்படியே ஃப்ளோட்டிங் ஆகும். சரியா? ஃப்ளோட்டிங் ஆகிறதுனால நமக்கு வந்து எந்த ஃப்ரிக்ஷனுமே இருக்காது. அது வந்து அந்த ஷாஃப்ட் வந்து லோடை கேரி பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக வந்து ரொட்டேட் ஆகும். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அந்த லூப் ஆயில் பம்ப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த லூப் ஆயில் பம்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே லூப் ஆயில் கூலர் அப்புறம் ஒரு எக்யூப்மெண்ட்டோட ஆக்சிலரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மெயின் எக்யூப்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பேரிங்ஸ் கொடுத்துருந்தா அதுக்கு வந்து லூப் ஆயில் வந்து தேவைப்படும். ஸோ லூப் ஆயில் இல்லாமல் நம்ம மெயின் எக்யூப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேரிங்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால தான் இந்த மாதிரி ஆக்சிலரி எக்யூப்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த லூப் ஆயில் பம்பு அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா லூப் ஆயில் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் அப்புறம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதெல்லாம் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் எக்யூப்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னைக்காவது நீங்கள் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஆக்சிலரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மெயின் எக்யூப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஜேனல் பேரிங்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய லைனர் பார்த்திங்க அப்படின்னா பேபிட் மெட்டீரியல் அல்லது ஒயிட் மெட்டல், பிரான்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்யூப்மெண்ட்டில் வந்து எந்த இடத்துல வந்து ரேடியல் லோடு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஜேனல் பேரிங்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக டில்ட்டிங் பேட் ஜேனல் பேரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த டில்ட்டிங் பேட் ஜேனல் பேரிங்ஸ் வந்து எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பான்னு பார்க்கலாம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு பாதி டில்ட்டிங் பேட் ஜேனல் பேரிங்ஸ் வந்து இருக்குது. இதில் உள்ளே வந்து நமக்கு வந்து பேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஜேனல் பேரிங்ஸில் வந்து இந்த மாதிரி பேட் இருக்காது. அது வந்து நமக்கு வந்து ஒரு லைனர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? இந்த பேட் வந்து இந்த பேரிங்ஸில் ஏற்படக்கூடிய லோடை பொறுத்து அது வந்து டில்ட் ஆகும். அதனால தான் இதை வந்து டில்ட்டிங் பேட் ஜேனல் பேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய பேட் கனெக்டாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து பிவோட்டுன்னு சொல்லுவோம். இந்த பிவோட் இருக்கனால தான் இந்த பேட்ஸ் வந்து நமக்கு வந்து டில்ட் ஆகுது. ஸோ ஃபுல் பேரிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டில் வந்து இந்த பேரிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு டில்ட்டிங் பேட் ஜேனல் பேரிங். இது வந்து நமக்கு டில்ட்டிங் பேட் த்ரஸ்ட் பேரிங். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே நமக்கு வந்து பேரிங் ஹவுசிங் வரும். ஸோ இதோட ஒர்க்கிங் பார்த்துடலாம். நம்ம இதுக்கு முன்னே பார்த்த ஜேனல் பேரிங்ஸ் மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். பட் இதில் வந்து பேட் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து அதில் வந்து நமக்கு வந்து வெஜ் ஃபார்ம் ஆகுறது வந்து ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகும். சரியா? அதில் வந்து எந்த பேடுமே இருக்காது. ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே வந்து ஆயில் வெஜ் ஃபார்ம் ஆகுறது ஒவ்வொரு பேடுக்குமே ஆயில் வெஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் இந்த பேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகும். லோடு வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும்போது சில எக்யூப்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் வந்து லோடு வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் லோடு அதிகமாகும். அல்லது சில எக்யூப்மெண்ட்டில் வந்து வேரியேஷன் இருக்கும். லோடு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்லாம் நம்ம இந்த பேரிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம முன்னாடி பார்த்த நார்மல் ஜேனல் பேரிங்ஸ்க்கும் இந்த பேரிங்ஸ்க்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரிங்ஸ் வந்து அதிகமான லோடை வந்து தாங்காது. ஏன்னா அதில் வந்து ஏற்படக்கூடிய ஆயில் வெஜ் வந்து குறிப்பிட்ட இடத்துல தான் ஏற்படும். அதனால அதில் வந்து அதிகமான லோடு தாங்க முடியாது. ஸோ உள்ளே வந்து ஆயில் என்ன ஆகும்னா ஸ்வர்லிங் ஆகும். அதாவது ஆயில் வந்து உள்ளே வந்து சுற்ற ஆரம்பிச்சுட்டு அந்த லோடு ஆகிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஆயில் ஃபிலிம் வந்து நமக்கு அங்கே உருவாகாது. ஸோ அதனால் ஹை ஸ்பீடு எக்யூப்மெண்ட்லனா நம்ம இந்த டைப் பேரிங்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நமக்கு டர்பைன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 10,000 20,000 இந்த மாதிரி ஆர்பிஎம்லலாம் ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம எக்யூப்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 6,000 ஆர்பிஎம்க்கு மேலே இருக்க எக்யூப்மெண்ட்லலாம் இந்த டைப் ஆஃப் பேரிங்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறமா இந்த பேரிங்கும் எங்கே வந்து அதிகமான ரேடியல் லோடு தேவைப்படுதோ அந்த இடங்களில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக டில்ட்டிங் பேட் த்ரஸ்ட் பேரிங்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நேமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து டில்ட்டிங் பேட்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து த்ரஸ்ட் லோடை வந்து கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு வந்து லோடு த்ரஸ்ட் லோடுனா என்னன்னு தெரியும். ஷாஃப்ட்டில் வந்து நமக்கு ஆக்சுவலாக ஆக்ட் ஆகுறது தான் நம்ம வந்து த்ரஸ்ட் லோடுன்னு சொல்லுவோம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். இந்த பேரிங்ஸில் வந்து கொடுத்துருக்கூடிய பேடை வந்து த்ரஸ்ட் பேடுன்னு சொல்லுவோம். இந்த பேட் கனெக்ட் ஆகிற இடத்த வந்து நம்ம பிவோட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது த்ரஸ்ட் காலர் இருக்கும். நம்ம வந்து அங்கே காலர் பார்த்துருக்க மாட்டோம். அங்கே வந்து காலர் தேவையில்லை. த்ரஸ்ட் காலருங்கிறது நம்ம எக்யூப்மெண்ட்டோட ஷாஃப்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டோட ஷாஃப்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஹோல் அசம்பிளியும் டில்ட்டிங் பேட் த்ரஸ்ட் பேரிங். இதுதான் வந்து த்ரஸ்ட் காலர். இந்த சைடு ஒரு த்ரஸ்ட் பேரிங் இருக்குது. இந்த சைடு ஒரு த்ரஸ்ட் பேரிங் இருக்குது. அதோட பேட்ஸ் பாருங்கள் அந்த காலரில் படுற மாதிரி இருக்குது. சரியா? இதுக்கு மேலே வந்து நமக்கு பேரிங் ஹவுசிங் வரும். சரியா? இது வந்து பேரிங் ஹவுசிங்கை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கு. அதனால் இப்படி இருக்குது. இதுக்கு மேலே வந்து நமக்கு பேரிங் ஹவுசிங் வரும். ஸோ நம்ம ஆயில் கொடுக்கும்போது இந்த த்ரஸ்ட் காலர் தான் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி நம்ம ஆயிலை வந்து உள்ளே வந்து ட்ராக் பண்ணி அந்த ஆயில் வந்து உள்ளே வந்து
இந்த பேடில் வந்து நமக்கு ஒரு ஆயில் வெஜ்ஜை க்ரியேட் பண்ணும். சரியா? ஆயில் வெஜ்ஜை க்ரியேட் பண்ணுறதுனால இந்த பக்கமாக இருந்தோ அல்லது இந்த பக்கமாக இருந்தோ ஒரு ஆக்சியல் லோடு வரும்போது இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரியா? அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டில்ட்டிங் பேட் த்ரஸ்ட் பேரிங் வந்து எங்கே வந்து த்ரஸ்ட் லோடு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து டில்ட்டிங் பேட் ஜேர்னல் பேரிங்க்கும் டில்ட்டிங் பேட் த்ரஸ்ட் பேரிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி இந்த மல்டி ஸ்டேஜ் சென்ட்ரிஃபிகல் பம்பில் நான் டிரைவ் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேரிங் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நமக்கு வந்து த்ரஸ்ட் பேரிங் சொல்லுவோம், டில்ட்டிங் பேட் த்ரஸ்ட் பேரிங். என்னென்னு வந்து நமக்கு ஜேர்னல் பேரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எண்டில் தான் வந்து அதிகப்படியான த்ரஸ்ட் லோடு வந்து ஆக்ட் ஆகும். அதனால அந்த எண்டில் வந்து இந்த டில்ட்டிங் பேட் த்ரஸ்ட் பேரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக காம்பைன் டில்ட்டிங் பேட் பேரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பேரிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த டில்ட்டிங் பேட் ஜேர்னல் பேரிங் அப்புறம் டில்ட்டிங் பேட் த்ரஸ்ட் பேரிங் இந்த ரெண்டுமே சேர்த்து டிசைன் பண்ணதான் இந்த காம்பைன் பேரிங். ஸோ இது வந்து நமக்கு வந்து ரேடியல் லோட் அப்புறம் ஆக்சியல் லோட் ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணோம். இந்த பேரிங் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நேராகவே வீடியோ போட்டிருக்கேன். எப்படி வந்து நம்ம அலைன் பண்ணுவோம், அதாவது ரெண்டே வந்து எப்படி அலைன் பண்ணுவோம், அதில் என்னென்ன பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த பேரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பேரிங்ஸ்லாம் பேட் வந்து ஒன்றில் உள்ளே இருக்கும் அல்லது வெளியே இருக்கும். சரியா? பட் இந்த பேரிங்ஸில் வந்து உள்ளே இருக்கும் வெளியே இருக்கும். ஓகேவா? ஜேர்னல் பேரிங்கில் பார்த்துருப்போம் நமக்கு வந்து பேட் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேரிங்கில் பாரில் உள்ளே கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி த்ரஸ்ட் பேரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெளியே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வெளியேயும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பேட் வந்து நமக்கு உள்ளே இருக்கும் வெளியே இருக்கும். அதே மாதிரி ஒரு பேரிங்ஸில் அந்த ஜேர்னல் பேடுங்கிறது நமக்கு வந்து 4லேருந்து ஒரு 6 பேட் வரைக்கும் இருக்கும். அந்த த்ரஸ்ட் பேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். இந்த பேரிங்கோட ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ லூப்ரிகேஷன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிலரி பம்பை வந்து ரன் பண்ணுவோம், உள்ளே வந்து ஆயில் சப்ளை ஆகும், அதுக்கப்புறமா ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும். ஷாஃப்ட் ரொட்டேட் ஆனதுக்கப்புறமா அந்த ஆயில் வந்து உள்ளே வந்து போகும். அதுக்கப்புறமா அந்த ஜேர்னல் பேட் இருக்குல்ல அதுங்கேயும் வந்து உள்ளே வரும். அதனால் அங்கே வந்து ஒரு ஆயில் வெஜ் க்ரியேட் ஆகும். ஸோ நமக்கு வந்து அந்த ஷாஃப்ட் வந்து ஃப்ளோட்டிங் ஆகிட்டே அப்படியே ரொட்டேட் ஆகும். ஸோ லோடே வந்து கேரி ஆகும். அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயாக அது வந்து ரொட்டேட் ஆகும். இந்த பேரிங்ஸை வந்து சில நேரங்களில் வந்து நம்ம ஹைட்ரோடைனமிக் பேரிங்ஸ் சொல்லுவோம். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லூப்ரிகேஷன் மெத்தடை வந்து ஃபோர்ஸ்ட் லூப்ரிகேஷன் மெத்தட் அல்லது டைரக்ட் லூப்ரிகேஷன் மெத்தட், சம்டைமில் வந்து ஹைட்ரோடைனமிக் லூப்ரிகேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் பேரிங்ஸ் தான் நம்ம அதிகமாக நம்ம ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் கம்ப்ரஸர்ஸ், ஸ்டீம் டர்பைன், கேஸ் டர்பைன், ஹை ஸ்பீட் கிரிட்டிக்கல் ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்லாம் இந்த டைப்ஸ் ஆஃப் பேரிங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பேரிங்ஸை வந்து டிசைன் பண்ணும்போது நிறையா ஃபேக்டர் கன்சிடர் பண்ணி தான் இதை வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதாவது இந்த பேரிங்க்கும் இந்த ஷாஃப்ட்டுக்கும் இடையில வந்து எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்கணும் அதெல்லாம் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா எவ்வளோ ஆயில் வந்து நம்ம உள்ளே வந்து சப்ளை பண்ணலாம், எவ்வளோ ப்ரெஷரில் வந்து ஆயில் உள்ளே அனுப்பணும், எந்த டைப் ஆஃப் ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து மினரல்ஸ் ஆயில் இருக்குது, சிந்தட்டிக் ஆயில்ஸ் இருக்குது, எந்த டைப் ஆஃப் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆயிலோட திக்னஸை பொறுத்துமே இந்த பேரிங்ஸோட டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம இதில் பார்த்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ஸ் எல்லாமே சேம் தான், இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலும் சேம் தான். ஆனால் எவ்வளோ ஆயில் அனுப்பணும், அதே மாதிரி எந்த டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணணும், அப்புறமா அதில் வந்து அந்த பேரிங்ஸ் வந்து இந்த பேரிங்ஸ்க்கும் ஷாஃப்ட்டுக்கும் எவ்வளோ கிளியரன்ஸ் கொடுக்கணுங்கிறது ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டை பொறுத்து இது வந்து மாறுபடும். அடுத்ததாக நம்ம பார்த்த இந்த பேரிங்ஸை பற்றி ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்த பேரிங்ஸ்க்கு வேறு நேம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது சில பேர் வந்து கிங்ஸ்பெரி பேரிங்ஸ் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். நானே ஒர்க் பண்ணும்போது கிங்ஸ்பெரி பேரிங்ஸ்னு கேள்விப்பட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பேரிங்ஸில் ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது வந்து டில்ட்டிங் பேட் த்ரஸ்ட் பேரிங். அது ஏன் கிங்ஸ்பெரி பேரிங் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணார், சரியா டிசைன் பண்ணார் அவங்களும். அப்புறம் மிச்சேல் அப்படிங்கிறவரும். ஸோ மிச்சேலுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன், இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன். இவங்க தான் வந்து டெவலப் பண்ணாங்க. அதனால தான் இதுக்கு வந்து கிங்ஸ்பெரி பேரிங்ஸ் அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. இந்த டில்ட்டிங் பேட் ஜேர்னல் பேரிங்கை வந்து பிவோட்டட் பேட் பேரிங்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஸ்லீவ் அல்லது ஜேர்னல் பேரிங்கை புஷ் பேரிங் அல்லது பிளெயின் பேரிங்ஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்த ஜேர்னல் பேரிங்ஸ் எல்லாமே ரேடியல் லோடுக்காகவும் இந்த த்ரஸ்ட் பேரிங் வந்து ஆக்சியல் லோடுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுமே சேர்ந்தது வந்து ரேடியல் ப்ளஸ் ஆக்சியல் லோடுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக ஸ்பீட் ரேஞ்ச் பார்க்கலாம். ஸ்பீட் ரேஞ்ச் வந்து இந்த ஜேர்னல் பேரிங்ஸ் வந்து லோ டு மீடியம் ஸ்பீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெசிபிரேட்டிங் பம்ப் கம்ப்ரஸர்லாம் ஸ்பீட் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரியா? அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி பேரிங்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அதுக்கப்புறமா வேறு அதிக ஸ்பீடு இருக்கக்கூடிய அதாவது கேஸ் டர்பைன், ஸ்டீம் டர்பைன் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டோட ஸ்பீட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 10,000 RPM 20,000 RPM அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நம்ம வந்து இந்த டைப் ஆஃப் பேரிங்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தால லோட் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜேர்னல் பேரிங் வந்து மீடியம் தான். மற்ற பேரிங்ஸ்லாம் வந்து ஹை லோட் கெப்பாசிட்டி இருக்கும். ஏன்னா அதில் வந்து டில்ட்டிங் பேட்ஸ் இருக்குது. ஸ்டெபிலிட்டி அப்புறம் வைப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் பேரிங்கை தவிர வேறு எல்லா பேரிங்குமே வந்து நமக்கு எக்ஸலண்ட் அப்புறம் ஹை லெவலில் தான் இருக்குது.
அப்புறம் ஆயில் வந்து நமக்கு உள்ளே வந்து ஸ்வர்லிங் ஆகுறது, அப்படியே சுத்துறது. அது வந்து இந்த ஜேர்னல் பேரிங்ஸ்ல வந்து அதிகமா இருக்கும். பட் மத்த பேரிங்ஸ்லலாம் வந்து அந்த மாரி இருக்காது. ஏன் அப்டின்னா, அங்க வந்து இந்த பேட்ஸ் குடுத்துருக்கனால, அந்த பேட்ஸ் வந்து லோடுக்கு ஏத்த மாதிரி அப்படியே டில்ட் ஆகும். அதோட ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால அங்க வந்து இந்த மாரி ரிஸ்க் வந்து நடக்காது. டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லீவ் பேரிங் வந்து ஒரு சிம்பிள் டிசைன். அப்புறம் செல்ஃப் அட்ஜஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இங்க பேட்ஸ் இருக்கனால, இந்த டில்ட்டிங் பேட் பேரிங்ஸ் எல்லாமே நல்லா வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிங் பண்ணும். பட் இந்த ஸ்லீவ் பேரிங் வந்து பண்ணாது. காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்லீவ் பேரிங்கோட காஸ்ட் வந்து கம்மி. மத்த பேரிங்ஸோட காஸ்ட்லாம் அதிகம். அப்ளிகேஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரசர்ஸ் அண்ட் பம்ப்ஸ். அப்புறம் டில்ட்டிங் பேட் சேனல் பேரிங்ஸ்லாம் நமக்கு வந்து ஹை ஸ்பீட், ஹை லோட் எக்யூப்மெண்ட்ல வந்து நமக்கு வந்துரும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து நம்ம எல்லா பேரிங்குமே ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அதே மாரி உங்க சரவுண்டிங்ல யாராவது மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாரி வீடியோஸ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்பதான் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் கத்துப்பாங்க. சீக்கிரமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த மாரி போஸ்டிங் வந்து போவாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி நம்ம சேனல பார்க்குறவங்க நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறாங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.